ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வருமுன் காப்போம் திட்டம் போலவே தற்பொழுது தமிழ்நாட்டில் செய்யப்பட்டு வரும் திட்டம் யாது? ஆப்ஷன் இன்னுயிர் காப்போம், மக்களை தேடி மருத்துவம், உங்களை தேடி உங்கள் ஊரில், மக்களுடன் முதல்வர். இதுக்கான ஆன்சர் மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தை ஆகஸ்ட் 5, 2021 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் சமணப்பள்ளியில தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் எதை சார்ந்ததுன்னா, தொற்றா நோய்களான சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதந்தோறும் வீடுகளுக்கு சென்று அவங்களுக்கு மருந்து மாத்திரை வழங்குவதுதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அது போலவே தமிழ்நாட்டில் 6/2/2024 அன்னைக்கு மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படின்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சி தொல்லவிலை அப்படின்ற அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை. தமிழ்நாட்டில் 2686 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் உள்ளன. இதுல ஒவ்வொரு சுகாதார நிலையத்திலும் 29 வகையான மாதிரி வசதிகள், ஆய்வக வசதிகள் இருக்கிறது. இந்த திட்டத்து மூலமா எல்லா சுகாதார நிலையங்களுமே 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதில் தொழில்நுட்பம் என்ன பங்கு வகிக்கிறது? ஆப்ஷன் 3D அச்சடிதல், நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ். இதுக்கான ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டெலிமெடிசன், ஹெல்த் தகவல் பரிமாற்றம், ஹெல்த் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், மொபைல் ஹெல்த், எம்ஹெல்த், செயற்கை நுண்ணறிவு, AI, IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதன் மூலம் சுகாதார அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துகிறது. நெக்ஸ்ட், what is the average age of Indian population indicating its demographic dividend? Option 66 years, 67 years, 68 years, 69 years. இதுக்கான ஆன்சர் 69 years. உலக வங்கி சமீபத்திய தரவுகளின்படி இந்தியாவில் 2020 ஆயுட்காலம் 69 70 ஆண்டுகள் ஆகும். கோவிட் தொற்றப்ப இது 2 ஆண்டுகள் குறைந்திருக்கு. இது யாரு ரிலீஸ் பண்றாங்க இந்த அறிக்கைனா, மும்பையில உள்ள சர்வதேச மக்கள் தொகை ஆய்வு நிறுவனத்தின் அறிவியலாளர்களின் அறிக்கையில தான் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்களில் பிறப்பின் போதே ஆயுட்காலம் குறைவதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழகத்தில் ரோபோ யானையை முதலில் பெற்ற கோயில் எது? ஆப்ஷன் நடராஜர் கோயில் சிதம்பரம், அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை, சிவன் கோயில் கூடலூர், முருகர் கோயில் திருச்செந்தூர். இதுக்கான ஆன்சர் சிவன் கோயில் கூடலூர். ஆசிய யானைகளுக்கான குரல், வாய்ஸ் ஆஃப் ஏசியாட்டிக் எலிஃபண்ட் என்ற தன்னார்வ தொண்டு NGO நிறுவனத்தால கூடலூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு இந்த ரோபோட்டிக் யானையை வழங்கியிருக்காங்க. தேவர் சோலையில் உள்ள சிவன் கோயிலுக்கு ரோபோ யானை ஒன்று ஒப்படைக்கப்பட்டது. இந்த யானையோட உயரம் 11 அடி, இதோட வெயிட் 800 கிலோ. நெக்ஸ்ட், அரசியல் பொது வாழ்வில் 2023க்கான நன்னடத்தைக்கான குவைத் மில்லத் விருது யாரு 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க? எந்த 2 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன் நல்லக்கண்ணு சங்கரையா, ராம் அபுசலே ஷாரிஃப், ஹமீத் அன்சாரி, மாணிக் சர்க்கார் அண்ட் சங்கரையா. இதுக்கான ஆன்சர் ராம் அண்ட் ஷரீஃப். த ஹிந்து குரூப் பப்ளிஷிங் பிரைவேட் லிமிடெடின் இயக்குனர் மூத்த பத்திரிகையாளரான ராம் மற்றும் டெவலப்மெண்ட் பாலிசிக்கான ஆராய்ச்சி மற்றும் விவாத மையத்தின் CRDDP நிறுவனர் அபுசலே ஷெரீப் ஆகியோரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த எதுக்காகனா, நன்னடத்தைக்கான குவைத் மில்லத் விருதுக்கு. 2015 நிறுவப்பட்ட இந்த விருதை இதற்கு முன்னாடி யார் பெற்றிருக்காங்கன்னா, இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி, திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் மாணிக் சர்க்கார், மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நல்லக்கண்ணு மற்றும் சங்கரையா மற்றும் ஆர்வலர்கள் ஸ்டார் சீத்தல் வாட் மற்றும் அருணா ராய், இவர்கள் எல்லாம் இந்த விருதை பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், சிறந்த உலகளாவிய இசை ஆல்பத்திற்கான 2024 கிராமி விருதை வென்ற ஆல்பம் எது? ஆப்ஷன் அலோன், திஸ் மொமெண்ட், ஷேடோ ஃபோர்சஸ், அபுண்டன்ஸ் இன் மில்லட். இதுக்கான ஆன்சர் திஸ் மொமெண்ட்.
66வது கிராமி விருது வழங்கும் நிகழ்ச்சி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. இசை, ராக், பாப், நடனம் என 94 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. இதுல இந்தியாவின் சக்தி இசைக்குழுவிற்கு சிறந்த இசை ஆல்பத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த இசைக்குழுவின் திஸ் மொமெண்ட் என்ற ஆல்பத்திற்கு இந்த விருதானது வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட், காமா கதிர் வானியல் பிஇவி எனர்ஜிஸ் கட்டம் 3 கிரேப்ஸ் 3 திட்டத்தின் முதன்மை கவனம் என்ன சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது? ஆப்ஷன், காஸ்மிக் கதிர்களை படிக்க, எக்ஸோ பிளானட்டை பற்றி படிக்க, இருண்ட பொருளை ஆய்வு செய்தல், பூமியின் இயற்கை வளங்களை அளவிடுதல். இதுக்கான ஆன்சர் காஸ்மிக் கதிர்களை பற்றி படிக்க. காமா ரே ஆஸ்ட்ரானமி பிஇவி எனர்ஜிஸ் ஃபேஸ் 3 கிரேப்ஸ் 3 இஸ் டிசைன் டு ஸ்டடி. இது எதை பற்றினா காஸ்மிக் கதிர்களை பற்றி படிக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கன்னா ஊட்டியில தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், கோவாவில் அறிமுகப்படுத்த சிஎஸ்ஐஆர் என்ஐஓவால் தானாகவே இயங்கக்கூடிய நீர்மூழ்கி களமான சீபோட்டின் நோக்கம் என்ன? ஆப்ஷன், விண்வெளி ஆய்வு, பவளப்பாறைகள் கண்காணித்தல், வேளாண் ஆராய்ச்சி, காற்றின் தர அளவீடு. இதுக்கான ஆன்சர் பவளப்பாறைகளை கண்காணித்தல். கோவாவை சார்ந்த சிஎஸ்ஐஆர் தேசிய பெருங்கடலில் நிறுவனமான பவளப்பாறைகளை கண்காணிப்பதற்காக நீருக்கடியில் தானாகவே இயங்கக்கூடிய களமான சி போட்டை அறிமுகப்படுத்தியது. இந்த களமானது பவளப்பாறை கண்காணிப்பு எந்திரன் ரோபோ என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், சீபோட் என்பது கடலடி பவளப்பாறைகள் மீது அதிக கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்கான அதிநவீன அம்சங்களை கொண்ட ஒரு எந்திரம். இந்த இயந்திரம் நீருக்கடியில 200 மீட்டர் ஆழம் வரை செல்ல இயலும். நெக்ஸ்ட், குழந்தை தொழிலாளர்களை மீட்க தெலுங்கானா காவல்துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? ஆப்ஷன், ஆபரேஷன் ஹவர்ஸ், ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ், காவல் கரங்கள் திட்டம், ஆபரேஷன் இமைகள். இதுக்கான ஆன்சர் ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ். தெலுங்கானா காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட நடவடிக்கையான திட்டம் தான் ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ். இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் 3479 குழந்தை தொழிலாளர்களை மீட்கப்பட்டனர். காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடித்து மீட்க ஒவ்வொரு ஆண்டும் மாநில காவல்துறை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.